என்னுடைய பேர் வந்து ரத்னசிங்கம் முரளிதரன். பிரஜா அபிலாஷா பலியமைப்பின் செயலாளரும் வடமாகாண காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவரும். நான் சொல்லப்படுற விடயம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வருகின்ற 28/5/2026 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கிளிநொச்சி மாவட்டம் பூனகரி பிரதேச பிரிவிலே உட்பட்ட கிராஞ்சி பொன்னாவளி கிராம சேவை பிரிவுகளை உள்ளடக்கிய கிராஞ்சி வேதவில் வலப்பாடு பொன்னாவளி பிரதேசங்களை கொண்ட மக்களால் மாபெரும் அடையாள ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த அடையாள ஆர்ப்பாட்ட பேரணியானது அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட கிராஞ்சி வேதவில் வலப்பாடு பொன்னாவளி பிரதேசங்களை உள்ளடக்கிய கடற்கரை பிரதேசங்கள் ஏனைய பிரதேசங்களில் வரப்போற மக்கள் குடியிருப்புகளை அண்டிய மக்களுடைய குடியிருப்புகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக அமைக்கின்ற காற்றாலை மின் திட்டம் மற்றும் கனியமணல் திட்டம், அத்துடன் சுண்ணக்கல் சீமந்தி பொன்னாவளி சுண்ணக்கல் அகல் சம்பந்தமான இதை மக்கள் 3 கோரிக்கையை மக்கள் முன்னா வச்சு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பை நாங்களும் அல்லது பிரஜா தேசிய மின் ஒத்துழைப்பு பிரஜா அபிலாஷா வலையமைப்பு ஆகிய நாங்களும் பூரண ஆதரவை வழங்குகின்றோம். உண்மையில வந்து நாங்கள் அபிவிருத்திகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, மக்களுக்கு இடைஞ்சலாக அல்லது மக்கள வாழ்வாதாரத்துக்கு இடைஞ்சலாக வருகின்ற அபிவிருத்திகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறதுக்கு இல்லை. அதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்ப்போம். காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்று உறுதியாக இருக்கின்றது. ஆனால் பிரஜா அபிலாஷா வலையமைப்பு மக்கள வாழ்வாதாரங்கள் பாதிக்கக்கூடாது, இருப்பிடங்கள் பாதிக்கக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறது. ஆகையால் நாங்கள் இந்த மக்களுக்கான பூர்ண ஆதரவை வழங்குவதோடு ஏனைய புதமைப்புகள், குறிப்பாக வடமாகாணத்தில் மக்கள் சார்ந்து செயல்படுகின்ற அனைத்து புதமைப்புகளும் அந்த மக்களுக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு நாங்கள் எவருமே எதிரானவர்கள். அபிவிருத்தி திட்டங்கள் நீங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மக்களின் குடியிருப்புகளுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் ஏனைய பிரதேசங்களில் செய்யலாம். அதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. அதுதான் நாங்கள் சொல்றோம். மக்களும் அப்படிதான் நினைப்பாடு நான் நினைக்கிறேன். மக்களோட கருத்து எங்களுக்கு தெரியாது, மக்களும் அப்படிதான் நினைப்பாடு நான் நினைக்கின்றேன். அதை நாங்கள் அதுக்கு ஆனால் மக்களின் குடியிருப்பு காணிகளையோ அல்ல வாழ்வாதாரங்களையோ இலக்காக வைத்து ஒரு அபிவிருத்தி என்பது தேவையில்லை. உண்மையில வந்து இன்றைக்கு இந்த அரசாங்கம், இந்த NPP அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது சொல்றது மக்களின் காணிகள் மக்களுக்கு குடியிருப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தின் 14வது அவை நிபந்தனையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 14வது பந்தியில் வந்து சொல்லப்படுது. 14வது இலக்கமாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்று வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் எந்த ஒரு காணியும் முழுமையாக விடுவிக்கப்படல. பலிகாமம் வடக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-56 ஏக்கர் காணியும், கிளிநொச்சியில் ஒரு 25-30 ஏக்கர் காணியும் தான் விடுவிக்கப்பட்டிருக்குது. ஏனைய இடங்களில் இன்றைக்கு பெருமளவான இராணுவங்கள் வடக்கில் இருந்தாலும் பல இராணுவங்கள் குறைக்கப்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இராணுவங்கள் குறைக்கப்பட்டாலும் இராணுவ முகாம்கள் அகற்றப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், ஜக்கச்சியில மக்கள் போராட்டம் செய்கிறார்கள், கேப்பாப்புல மக்கள் போராட்டம் செய்கிறார்கள். அடுத்து பலிகாமம் வடக்கில் கையீட்டுக்கு நீண்ட காலமாக போராட்டம் கொண்டிருக்கின்றது. மயிலட்டி மக்களும் போராட்ட வலிக்கின்றார்கள். அதுக்கு அப்பாலே இப்போ சிலாவத்துறை மக்களும் போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அவர்களோட காணிகளும் கிட்டத்தட்ட 28.6 ஏக்கர் காணி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதே போல் இவைகள் இராணுவங்களாலும் முப்படைகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள். இந்த பொன்னாவளி கிராஞ்சி வேதவில் பொன்னாவளி பகுதிகள் வந்து அபிவிருத்தி என்ற போர்வையில் மக்களில் குடியிருப்பு இல்லங்களை விழுங்குவதற்காகவும் பாரிய அந்த காற்றாவளி அந்த கிராஞ்சி பகுதி அமையமாக இருந்தால் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட நிலவரங்கள் அளிக்கப்படும் என்பதையும் மக்களுங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஆனால் அபிவிருத்தியை நீங்கள் செய்யுங்க, அதை மாற்றிக்கலாம். மக்கள காணிகளுக்கு எந்த இடையூறு இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு இந்த 28ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்துக்கு ஏனைய புதமைப்புகள், அனைத்து புதமைப்புகள், மத குருமார்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்கள் போராட்டம் வலுப்பெற நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்போமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.